பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு ட்ராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? செவியும் ஆவிக்குரிய செவியும். ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதில் பாருங்கள். லைனாக 1 by 1 ஆவிக்குரிய எபிசோட்ஸ் தான் வரும். இன்னைக்கு செவியும் ஆவிக்குரிய செவியும் பார்க்கலாம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 17வது வசனம். உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தின் வை. கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். உன் செவி, உன் காதை என் பக்கமா சாயி ஞானிகளோட வார்த்தையை கேட்டு அதன்படி நட, என்னோட போதகத்தை உன் இருதயத்தை வை அப்படின்னு சொல்றார். ஸோ எசுப்பாத சிறந்த ஞானி இல்லையா? நம்மளோட செவியை எசுப்பாக்க நேராக சாய்க்கணும். சாய்த்து அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன ஆலோசனை கொடுக்குறாரு அப்படின்னு ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களா இருக்கணும். அவரோட போதகத்தை, அதாவது ஆலோசனை, அவர் என்ன டிசிஷன் எடுக்க சொல்றாரு, எந்த பாதை சூஸ் பண்ண சொன்னாரு, எதுல பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எந்த வழியில போகணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரோ அவர் தான் ஞானமுள்ளர். அதன்படி அவர் போதகத்தை படி நம்ம நடக்கணும். அவரோட போதகத்தை நம்ம இருதயத்தை வைத்து நடக்கும்போது நிச்சயமா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இதுக்கு அப்படியே எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா சாமுவேல். கர்த்தர் சாமுவேல் தூங்கிட்டு இருக்கும் போது கூப்பிடுவார். 3 தடவை கூப்பிடுவார். சாமுவேலே சாமுவேலேன்னு சொல்லி 3 தடவை கூப்பிடுவார். அப்ப சாமுவேலுக்கு தெரியாது யாரை கூப்பிடுறான்னு. ஒருவன் ஏலி தான் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு ஏலி கிட்ட போய் கேட்பார். இந்த சத்தம் 2 தடவை ஃபர்ஸ்ட் வரும். அப்போ சாமுவேல் போய் 2ஆம் தடவை ஏலி கிட்ட போய் கேட்கும் போது ஏலி புரிஞ்சுக்கிட்டா இது கர்த்தரோட சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏலி கற்றுக் கொடுக்குறாரு. அவர் ஞானமா எப்படி செயல் பண்ணணும் கர்த்தர்கிட்ட அப்படின்றத அந்த ஞானத்தோட வார்த்தையை ஏலி கற்றுக் கொடுக்குறாரு. இனிமேட்டு இந்த சத்தம் உனக்கு கேட்டுச்சுன்னா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அந்த சாமுவேல், குட்டி சாமுவேலுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதே மாதிரி சாமுவேல் கேட்டுட்டு போய் படுக்கிறாரு. படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திருப்பியும் சத்தம் வருது. கர்த்தரோட சத்தம். சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்லி கர்த்தர் கூப்பிடுறாரு. சாமுவேல் அவங்க செவியை கர்த்தர் பக்கமா சாய்ச்சி அந்த சத்தத்தை கேட்கிறாரு. என்னை சாமுவேலே சாமுவேலேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப இது கர்த்தர் சத்தம். ஏலி சொன்ன மாதிரி ஞானமா அதை எடுத்துக்கொண்டு கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட தன்னை அர்ப்பணிக்கிறத அந்த விஷயத்துல பார்க்க முடியும். அப்புறம் கர்த்தர் ஏலியோட பிள்ளைங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் பாவ செயல்களை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுவார். அந்த போதகத்தை சாமுவேல் கிட்ட அந்த விஷயத்த காண்பித்து சொல்லுவாரு. அது அப்படியே சாமுவேல் போய் ஏலி கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிதான் நம்மளும் கர்த்தர் நம்மளை நோக்கி கூப்பிடும் போது, அது நடு ராத்திரியா இருக்கலாம், இல்ல விடிய காலமா இருக்கலாம், இது எப்போ வேணா இருக்கும், வேலைஸ்தனமா இருக்கலாம், இல்ல தூங்கிட்டு இருக்கு, பகல்ல தூங்கிட்டு இருக்கும்போது எப்போ வேணாலும் இருக்கலாம். கர்த்தர் நம்மளை கூப்பிடும் போது அந்த வார்த்தையோட புறக்கணிக்காம கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன்னு சொல்லி உடனே நம்ம அர்ப்பணிக்கும் போது நிச்சயமா ஏசப்பா நம்மளுக்கு அவர் என்ன சொல்ல வரான்றது நமக்கு வெளிப்படுத்தி காண்பார். அது கனவுலையா இருக்கட்டும், இல்ல வார்த்தைகளா இருக்கட்டும், வசனமா இருக்கட்டும், ஏதோ ஒரு வீடியோ மூலம் ஏதோ ஒன்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். ஸோ அதை நம்ம கை கொண்டு அதை படி நடக்கும் போது நிச்சயமா கர்த்தரோட பிள்ளைகளா என்றென்றைக்குமே நம்ம ஆசீர்வாதிக்கப்பட்ட பிள்ளைகளா ஜனமா சங்கதியா நிச்சயமா இருப்போம். எப்படி சாமுவேல் நல்ல ஒரு தீர்க்கதரிசியா அவங்களோட ஓட்டத்தை ஓடி முடிச்சாங்களோ அதே போல நம்ம கர்த்தரோட சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நம்மளோட ஓட்டமும் ஜெயமாய் முடியுன்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்தது நம்ம ஆவிக்குரிய செவியை பார்க்கலாம். வெளிப்படுத்த விசேஷம் 3வது அதிகாரம் 22வது வசனம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற காது உள்ளவன் கேட்க கடவான் என்று எழுது என்றார். அதாவது இந்த வெளிப்படுத்திலிருந்து நிறைய தடவை ஆண்டவர் சொல்லுவாரு. மாத்தியோ சுவிசேஷ புஸ்தகத்துல நிறைய தடவை சொல்லுவாரு. ஆண்டவர் ஆவியான சபைக்கு சொல்லுகின்றே காதுள்ளவன் கேட்க கடவான் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை சொல்லிட்டே இருப்பார். ஏன்னா அந்த காது எல்லாருக்குமே தானே இருக்கு. அதை ஏன் காது உள்ளவன் கேட்க கடவான் அப்படின்னு சொல்ற. காதுன்றது அந்த வெளிப்படையா இருக்குதுதான் அந்த செவி. உள்ளான மனுஷனுக்கு காது இருக்கு. அதுதான் அந்த செவி. அந்த காது உள்ளவன் கேட்க கடவான். உள்ளான மனுஷன் கேட்கும்படியான அந்த வார்த்தை கேட்கிறானா அப்படின்னா அவன் கேட்கட்டும். அப்பதான் அவன் ஆத்மா பிழைக்கும், உயிர்ப்பிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்றாரு. சபை தான் நம்மதான மனவாட்டியான சபை. ஆவியானவர் சொல்ற வார்த்தை இந்த சபை, இந்த மாம்சம், இந்த ஆலயம் ஆவியானவர் சொல்றத ஆத்மா உள்ளான மனுஷன் காது உள்ளவனா இருக்கான். அவன் கேட்க கடவான். கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி தன் செவியை சாய்த்து முன்னுரமா கேட்க கடவான்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது ஏசாயா 55வது அதிகாரம் 3வது வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிள்ளைக்கும், தாவீதிற்கு அருளின நிச்சயமான கிருபை
கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அதாவது சொல்றாரு, என் பக்கம் வாங்க, என்னோ உங்க செவிய வந்து என்கிட்ட சாய்த்து என்னிடத்த வாருங்க, கேளுங்க. அதாவது கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னு கேளுங்க. அப்போதான் உங்க ஆத்துமா வந்து பிழைக்கும். நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்த உண்டே அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாரு இல்லையா? ஸோ அந்த ஜீவ வார்த்தைனால தான் நம்ம இல்ல உள்ளான மனுஷன் அந்த ஆத்மா வந்து பிழைக்கிறான். இந்த மாம்ச சரீரம் இந்த செவியெல்லாம் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்ற ஆகாரம் மூலியமா தான் பிழைக்கிறதே தவிர மற்றபடி எதுவுமே பிழைக்கிறது இல்லை. ஆனா உள்ளான மனுஷன் வந்து கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேட்டுதான் பிழைத்து இருக்கு. பிசாசு வந்து சொல்லுவான்ல, இந்த கல்லுகளை அப்பமா மாற்றி சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இசப்பா வந்து சொல்வாரு, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனோட வாயின் புறப்படுற ஒரு வார்த்தைனாலும் பிழைப்பான். அதான் தெய்வ வார்த்தை வந்து ஜீவ வசனம் வார்த்தை. அந்த வார்த்தைனால்தான் மனுஷன் வந்து பிழைக்கிறான். அதாவது உள்ளான மனுஷன் ஆத்மா வந்து பிழைக்கிறான். ஸோ அதை தான் சொல்லுவாங்க, என் பக்கம் வாங்க, உங்க செவியை என் பக்கம் கர்த்தர் பக்கம் சாய்த்து கேளுங்க, ஜீவ வசன வார்த்தைகளை கேளுங்க, அப்போதான் உங்க ஆத்மா பிழைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தாவீதுக்கு அவர்கள் நிச்சயமான கிருபைகள். தாவீதுக்கு எவ்வளோ கிருபை ஆண்டவர் கொடுத்தார். ஜெயம் எடுக்கிறதுக்கு கரடி சிங்கத்துல இருந்து தப்பி, கோலியாத்துல இருந்து தப்பி, அதை ஜெயம் எடுக்கிறதுக்கு, யுத்தத்துல ஜெயம் எடுக்கிறது, பாவம் செஞ்சு அதுல விழுந்து போனாலும் ஆண்டவர் திருப்பி அவங்களை எடுத்து பயன்படுத்திருக்கு. அந்த கிருபை தந்தாரு. எவ்வளோ விஷயங்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போன பொருள்களை திருப்பியும் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான கிருபையை தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. எவ்வளோ விஷயங்கள் ஆண்டவர் தாவீதுக்கு வந்து கிருபையாய் கொடுத்தாரு. அந்த நிச்சயமான கிருபையை நம்மளுக்கும் வந்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதை தான் சொல்றாரு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். அதாவது இயேசுப்பா தான் கிருபையாவே இருக்கார். அப்படியே நம்மளுக்கு வந்து பரிசா வந்து பிதா வந்து கொடுத்துட்டார். ஸோ அந்த கிருபையை வந்து உங்களுக்கு நித்திய உடன்படிக்கை. அந்த நித்திய உடன்படிக்கை தான் என்ன? பரலோகம். நித்திய நித்தியமா கர்த்தரோட நம்ம வந்து வாழ போறோம். ஸோ அந்த உடன்படிக்கை நான் உங்களுக்கு ஏற்படுத்தினேன், நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஆவிக்குள்ளான மனுஷன், இந்த ஆவிக்குள்ள செவி திறக்கப்பட்டதான் ஆவிக்குள்ளான மனுஷன் அந்த ஆத்மா வந்து பிழைக்கவே முடியும். ஸோ நம்ம இயேசுப்பா கிட்ட கேட்கணும், இயேசுப்பா நான் முதலாவது என் செவியை முதல்ல உங்களுக்கு நான் சாய்க்கணும், சாட்சி உங்க வசனத்தை நான் உட்கொள்ளணும், உங்க வசனத்துக்கு கீழ்ப்படி நடக்கணும், உங்க போதனை தள்ளாம அதை கை கொண்டு நடக்கிற பிள்ளையா நான் இருக்கணும் இயேசுப்பா. அதே மாதிரி உள்ளான மனுஷனும் அழிந்து போக கூடாது. உங்க வார்த்தையை கேட்டு அதன்படி நான் கீழ்ப்படி நடக்கும் போது உள்ளான மனுஷன் பலனடைமா இயேசுப்பா. அந்த பலனை எனக்கு தாங்க இயேசுப்பா. உங்களோட நித்திய உடன்படிக்கையை நான் வந்து இழந்து விடக்கூடாது. அதாவது பரலோகத்தை நான் இழந்து விடவே கூடாது இயேசுப்பா. நித்தியமா உங்களோட வாழ எனக்கு கிருபை தாங்க. கிருபையா நீங்க என் கூட இருக்கிறீங்க, அதுக்கு அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா. எப்போதுமே என் செவியை உங்க பக்கம் சாய்க்கிற பிள்ளையா நான் இருக்கணுமே தவிர ஒருபோதும் பிசாசுக்கும் இந்த உலகத்துக்கும் காரியத்துல நான் என் செவியை நான் சாய்க்கவே கூடாது. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே இயேசுப்பா. உங்களோட வார்த்தைக்கு மட்டுமே என் செவிகள் எப்போதுமே திறந்து இருக்கட்டும். பிசாசோட வார்த்தைக்கு எப்போதுமே என் செவிகள் அடைக்கப்பட்டு இருக்கட்டும் இயேசு நாமத்தில் ஆமென் அப்படின்னு சொல்லி தினமும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிச்சயமா உள்ளான ஆத்மா வந்து பலப்படும், பிழைத்திருக்கும்படி ஆண்டவர் செய்வார். நித்திய பரலோகத்துக்கு கொண்டு போவதுக்கு இயேசுப்பா நமக்கு உதவி செய்வார். ஆமென்.